திமுக காரங்க என்ன செய்யறாங்க, அதிமுகவை ஏன் அசைக்க முடியல, ஏன் அந்த ரெண்டு பேரும் கட்சிகளும் வந்து இருக்காங்கன்னா, கீழே ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுக்க நாயா பேயா வேலை பார்க்கறதுக்கு திமுக அதிமுக லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பாஜக இருக்காங்களான்னு பார்க்கும். அப்படி யாராவது இருந்தா அவர்களுக்கு மரியாதை கிடைக்குதான்னு பார்க்கும். நான் வந்து எதுவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் பயங்கரம் யாரும் தடுக்க முடியாது ஜி, அடுத்து நம்ம ஆட்சி தான் ஜி, பின்னிடலாம் ஜின்னு சொல்றதுக்கு நான் வரல. அதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு களம் 2026 ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப அதைத்தான் நான் சொன்னேன், இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறு இல்லாரும் கெடும்ன்றான். நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு எவனும் தேவையில்லை, தன்னாலே கெட்டு போயிடுவான்றான். அப்ப நமக்கு நிதர்சனமான உண்மைகள் தெரிய வேண்டியிருக்கு. கீழே ஃபீல்டு ஒர்க்ல டிஎம்கே அடிச்சு பின்றாங்க. கலைஞர் வந்து ஒரு தேர்தல் நிதி கேட்டாரு, ஏகப்பட்ட கோடி அன்னைக்கு தேதிக்கே வந்து 300-400 கோடி கிட்ட பயங்கரமா வசூலாயிருச்சு. எதுக்குங்க இவ்வளவு வசூல் பண்ணு கேட்டபோது அழகா சொன்னாரு, தொண்டர்களுக்கு டீ செலவுக்காக. 300-400 கோடி ரூபாய் தொண்டர்களுக்கு டீ செலவு தேர்தலுக்கு. அது எந்த தொண்டர் எங்க டீ குடிச்சாருன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து கடுமையான வசூல் வேட்டை போட்டுட்டு ஃபீல்டு ஒர்க் கீழே ஆள் அசறதே கிடையாது. எவ்வளவு பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 70 வயசு 80 வயசுல அந்த கருப்பு சோப்பு துண்டை போட்டுட்டு கீழே வந்து களத்துல அவ்வளவு. கே நேரு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேவே திமுக பாராட்டிட்டாருன்னு. அது என்ன அப்படின்னா, எதிரில் என்ன இருக்கு மாற்றுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும்.